Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி பாயாசம் தான். இதை ஸ்ரீலங்காவில் சவ்வரிசி கஞ்சி அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை நான் ஒரு ஈஸியான மெத்தடில் அதுவும் நல்லா டேஸ்டியாக எப்படி செய்கிறேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ ஒரு சட்டியில் 1/2 கப் சவ்வரிசியை போட்டு இந்த சவ்வரிசி வேகிறதுக்கு தண்ணியை ஊற்றி இந்த சவ்வரிசியை நல்லா வேக விடணும். டெய்லி ஈவினிங் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு சவ்வரிசி கஞ்சியும் டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு செஞ்சு குடிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். இப்போ நான் இந்த சவ்வரிசி இடக்கிட கொஞ்சம் சூடாக கொஞ்சம் கிளறி விட்டுக்கொண்டேன். இல்லாட்டி இந்த சவ்வரிசி கட்டிப்படுற தன்மை உண்டாயிக்கும். இப்போ இந்த சவ்வரிசி கொஞ்சம் வெந்து வந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் விளங்கும். இந்த சவ்வரிசியில் நான் ஒரு 2-3 ரம்ப இலையும் 2 ஏலக்காவையும் போட்டேன் வாசத்துக்காக. பொதுவாக கஞ்சி காய்க்கிற நேரம் ருளான் கஞ்சி ஆகிக்கட்டும், சவ்வரிசி கஞ்சி, அதே மாதிரி அவல் கஞ்சி, இதுவளுக்கு நாங்கள் ஏலக்காவோட ரம்ப இலையும் போட்டால் அந்த கஞ்சி நல்ல வாசமாக இருக்கும். சில பேர் கருவேப்பட்டையும் போடுவாங்க. நான் இன்றைக்கி கருவேப்பட்டை ஆட் பண்ணிக்கொண்டேன் இல்லை. பாருங்கள், இப்போ இந்த தண்ணியிலே அந்த சவ்வரிசி நல்லா வெந்து வந்துருந்துச்சு. கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட்டாக வந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் விளங்கும். இந்த டைமில் நான் 1 கப் சுகரும் ஆட் பண்ணினேன். உங்களுக்கு சுகர்ட லெவல் கொஞ்சம் இதில் கூட மாதிரி விளங்கிச்சிருந்தால் சுகர்ட லெவலை குறைச்சி கொள்ளையிலும். 1/2 கப் சவ்வரிசிக்கு 1 கப் தான் நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணி கொண்டேன். சீனியை ஆட் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த சீனி கரைய இந்த கஞ்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்பயும் இந்த சவ்வரிசி இன்னும் நல்லா காய்ச்சி கொள்ளணும். சவ்வரிசி ஃபுல்லாக டிரான்ஸ்பேரண்ட் ஆகி வரணும். அப்போ தான் கஞ்சி நல்லா ஆகிக்கும். இந்த டைமில் நான் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி கொண்டேன். இப்போ சவ்வரிசி ஃபுல்லாகவே வெந்துருந்துச்சு. இந்த டைமில் நான் 1 கப் மில்க்கும் ஆட் பண்ணினேன். எங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க்கும் ஆட் பண்ணேலும். நான் இன்றைக்கி மில்க் பவுடரை கரைச்சி தான் 1 கப் ஆட் பண்ணி கொண்டேன். இப்போ இந்த பாலையும் ஊற்றினதுக்கு அப்புறம் இந்த பாலும் அந்த சவ்வரிசியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வாரத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கொள்ளணும். இன்னமும் என்ன பால் பச்சையாக தான் நான் ஆட் பண்ணினேன். இன்றைக்கி இந்த சவ்வரிசி கஞ்சிக்கு நான் நூடுல்ஸ் செட் பண்ணுறேன். இந்த நூடுல்ஸை நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்துக்கொண்டேன். அதோட கெஷு நட்டும் கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சுக்கொண்டேன். இப்போ இந்த கஞ்சி நல்லா கொதித்து வந்திருக்கி. இந்த டைமில் நான் வேக வச்ச நூடுல்ஸையும் கட் பண்ணி வச்ச கெஷு நட்டையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி இந்த நூடுல்ஸும் அந்த கஷுவும் இந்த கஞ்சியில் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு விட்டதுக்கு போகிறோம். அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிடணும். எங்களுக்கு இந்த கஞ்சிக்கு நூடுல்ஸுக்கு பதிலாக சேமியாவும் ஆட் பண்ணிலும் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணின சவ்வரிசி கஞ்சியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் ஈவினிங் டீ டைமுக்கு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சவ்வரிசி கஞ்சி உங்களுக்கும் செஞ்சு எடுத்துக்கொள்ளும். லாஸ்ட்டாக இந்த சவ்வரிசி கஞ்சிக்கு நான் ஏற்கனவே இது பாயாசம் இல்லைன். அந்த பாயாசத்தில் ஒத்தன்டிக் டேஸ்ட் வரத்துக்கு நான் கொஞ்சமாக சஃப்ரானும் ஆட் பண்ணினேன். அதாவது குங்குமப்பூ. இது ஆட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை, இருந்தால் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். அந்த குங்குமப்பூ வாசத்தோட இந்த பாயாசத்தை நாங்கள் குடிக்க எடுத்தோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்களில் நாங்கள் லன்ச் டைமில் ஒரு பாயாசம் ஒன்று தருவாங்க. அதே டேஸ்ட்டில்
ஈக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இதுக்கு ரோஸ் எசன்ஸ் தான் ஆட் பண்ணினேன். ரோஸ் எசன்ஸும் ஆட் பண்ணினா அந்த இந்தியன் டேஸ்ட்டுக்கு இந்த பாயாசம் நல்லா இருக்கும். விரும்பினா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. இந்த ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணினா தான் அந்த நல்ல ஒரு வாசம் ஒன்று வரும் அந்த பாயாசத்துக்கு. கொஞ்சம் மிச்சம் இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணினா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.